வணக்கம். ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது அது ஆண்பால் பெண்பால் இருவரையும் குறிக்கும். ஆசிரியர் ஆசிரியை இருவரையும் குறிக்கும். ஆசிரியர் அப்படிங்கிறத பத்தி நினைச்சு பார்த்தா நமக்கெல்லாம் முதல் ஆசிரியர் மோஸ்ட் ஆஃப் அஸ் பெரும்பாலானவர்களுக்கு அம்மா தான். அம்மா தான் வாழ்க்கை பாடங்களை நமக்கு முதல்ல கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியை. அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போனோம், சயின்ஸ் கற்றுக்கிட்டோம், ஜியோகிரஃபி கற்றுக்கிட்டோம், ஹிஸ்டரி கற்றுக்கிட்டோம், மேத்தமேட்டிக்ஸ் கற்றுக்கிட்டோம். ஆனால் சில ஆசிரியர்கள்ட்ட அது கூட சேர்ந்து நல்ல பல விஷயங்களும் கற்றுக்கிட்டோம். இந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு நம்ம அந்த ஆசிரியர்களை நினைவு கூறும்போது இன்னொன்னும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் எனக்கு நானும் ஒரு ஆசிரியர் தான். என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதி என்னோட அப்பாவை போலவே நானும் ஆசிரியராகவும் ட்ரெயினராகவும் கோச்சாகவும் மென்டோராகவும் எனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிங்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரெயினி அல்லது சிம்பிளாக ரொம்ப காமனாக சொல்லணும்னா லேர்னர். ஏன்னா ஈவன் எ டீச்சர் இஸ் அ கண்டினியூஸ் லேர்னர். லேர்னரோட தகுதிகள் என்ன, குவாலிட்டிஸ் என்ன? லேர்னர் அப்படிங்கிறவர் கேள்விகள் கேட்கணும். கேள்விகள் ஆசிரியர் விடக்கூடாது. ஆசிரியரை தடுமாற்றத்துக்கு கொண்டு வந்துடணும். அந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும். ஏன், எதற்கு, எப்படி, ஏன் இப்படி இல்லை, ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேள்விகள் கேட்கும் பொழுது உண்மையான ஆசிரியர்கள், உண்மையான மனப்பூர்வமாக அந்த ஆசிரியர் தொழிலை மதித்து ஆசிரியர்களாக உருவெடுத்தவர்கள் அந்த கேள்விகளை கேட்க கேட்க அதிக மகிழ்ச்சி அடைந்து அதிகமான விஷயங்களை கற்று தருவாங்க. ஏன்னா ஆசிரியர்கள்ங்கிறவங்க தே ஆர் கிவர்ஸ், கொடுப்பவர்கள். கர்ணனை போல கொடுப்பாங்க, எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க. எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மாணவனை பொறுத்தது, லர்னரை பொறுத்தது. அதனால நீங்க ஒரு நல்ல திறமைசாலியான லர்னர், கற்றறிபவர் அப்படின்னாக்க கேள்வி கேட்க தயங்கக்கூடாது. கேள்விகள் கேட்கணும், நிறைய கேள்விகள் கேட்கணும். கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேள்வி கேட்க கேட்கத்தான் அவங்களும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கர்ணன் மாதிரி. ஒரு பெரிய காலி பாத்திரத்தை சுமந்துக்கிட்டு போயிடணும். காலி பாத்திரமா இருக்கணும். அதில் ஃபுல்லாக ரொப்பிக்கிட்டு போகக்கூடாது. காலி பாத்திரத்தை கொண்டு போகணும். காலி பாத்திரம் எங்க? இங்கே மூளையில். அந்த காலி பாத்திரத்தை கொண்டு வச்சிடணும். வச்சுட்டு கேள்விகளை கேட்க கேட்க அது பொங்கி வழியும். அப்படியே நிரம்பி வழியும். மறுபடியும் அதை எடுத்துட்டு இன்னொரு பாத்திரம் நிரம்ப நிரம்ப நம்ம வாழ்க்கையில் ஒரு உச்சநிலை அடைவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.